Hey guys, welcome to AD Talks. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா எங்கள் லைஃப்பில் நடந்த ரியல் கோஸ்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே எப்போ நடந்ததுன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக மணி என்ன சொல்லலாம்னா மணி 2:20 ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த டைம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஒரு 3 years பேக் வந்துட்டு நாங்கள் சென்னையில் இருந்தோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கு 2 கையும் வந்துட்டு உடஞ்சிருச்சு. அப்போ நம்மளால் அங்கே சென்னையில் சர்வே பண்ண முடியல. அப்போ ஒரு 2 மாதத்துல எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதனால நாங்கள் திருப்பூரில் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயே வந்து ரூம் அலாட் பண்ணிடுவாங்க. அதனால அங்கே போகலான்னு முடிவு எடுத்து நாங்கள் அங்கே போனோம். ஸோ என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். அப்போ நான் என் கூட இன்னொரு பேர் என் ஃப்ரெண்டு நாங்கள்லாம் சேர்ந்து இங்கேருந்து போகிறோம். அங்கே போனோம். எங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து நிறையா ஃபேமிலிஸ் வந்தனால அவங்க ரூம் ஆட்டினால ரூம் கிடைக்கல. சரி நம்ம வேறு பக்கம் ட்ரை பண்ணலாம் சொல்லும்போது திருப்பூரில் இருக்கவங்க மேக்ஸிமம் தெரியும் பிளேஸ்மெண்ட் சென்டர்னு நிறைய இடம் இருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி அது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கிளாத்லாம் இருக்குல்ல அந்த குடோன் மாதிரி ஒரு ஒர்க்கு, அங்கே வந்து டெலிகாலிங் பில்டிங் ஒர்க்கு, அப்புறம் அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க அங்கே ஒர்க்கு அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னது என்னென்னா வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங் தான்ப்பா, அவங்களுக்கு எல்லாமே சேஃப்டி இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே அங்கேயே இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும், உங்களுக்கு சம்பளம் மாதம் மாதம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு எல்லாமே அங்கேயே கிடச்சிரும், மற்றபடி இந்த பிரச்சனை இருக்காது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறோம். போய் பார்த்தா பெரிய பில்டிங், அதாவது நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, ஒரு பில்டிங் இருக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு பில்டிங் தான் நாங்கள் போன இடம். நாங்களும் நினச்சோம் பெரிய பில்டிங் தானே, நல்ல பெரிய பெரிய ரூமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனோம். போனதுக்கப்புறம் தான் அங்கே என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க போய் பார்த்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இப்படி ஒரு 5 ஃப்ளோர் இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு வந்து ரூம் ஆட் பண்ண இடம் வந்து தேர்ட் ஃப்ளோரில் வந்து லாஸ்ட்டில். அதாவது எப்படி இருக்குன்னா முன்னாடி வந்து அந்த கிளாஸ் அந்த துணி இருக்குல்ல, முன்னாடி வந்துட்டு துணி போட்டிருப்பாங்க. அது எப்படின்னு கரெக்டாக சொல்லணும்னா அந்த தமிழில் பார்த்த மாதிரி நடுவில் வாசல் இருக்கும், இந்த சைடு ஒரு பெரிய ரூம், ஒரு பெரிய ஹால்னு கூட சொல்லலாம். அந்த சைடு இருக்கும், இந்த சைடு ஒன்று இருக்கும். அப்போ இந்த சைடுலேயே லாஸ்ட் வரும், அதாவது தேர்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் வந்துட்டு 2 ரூம் இருக்கும். இங்கிட்டு ஒன்று இருக்கும். ஆல்ரெடி இங்கிட்ட இருக்கிறதுல வந்துட்டு 2 கேர்ள்ஸ் மேரேஜ் ஆன 2 பொண்ணுங்க 2 பேர் தங்கியிருந்தாங்க. ஒருத்தவங்க உங்கள் பிள்ளைங்களோடையும் ஒருத்தவங்க தனியாகவும் தங்கியிருந்தாங்க. ஃபேமிலி ப்ராப்ளம்னால வந்து தனியாக தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இந்த சைட் ரூம் அலாட் ஆச்சு. உள்ளே போய் பார்த்தோம்னா ரூமோட ஆம்பிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம்ல. எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டோரே இருக்காது. நாங்கள் ஸ்க்ரீன் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், பக்கத்தில் கூட கண்ணாடி போட்டு டோராக இருக்கும். எங்களுக்கு சுத்தமாக டோர் இருக்காது. என்ன பண்ணணும்னு தெரில. வந்துட்டோம், வேறு எங்கே போகணுன்னு தெரில. கையில் இருக்க காசெல்லாம் ஆல்ரெடி செலவு பண்ணியாச்சு. ஏன்னா கம்மியாக தான் காசு வந்துச்சு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்தாங்க. போய் எங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தூக்கி அங்கே வச்சுட்டு ரிட்டன் கீழே வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு மேம் ஒரு சார் இருந்தாங்க. அவங்களோட இந்த பங்களாவே அவங்களோடதுன்னு கூட வச்சுக்கலாம். அவங்களோட வச்சுக்கல, அந்த பங்களாவே அவங்களோட தான். ஸோ இன்டர்வியூ எடுக்க போனாங்க. இன்டர்வியூ எடுத்துகிட்டு இவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கிளாத் இருக்கும்ல, அங்கே வந்து ஒர்க்கு கொடுத்தாங்க. அங்கே என்ன மாதிரி ஒர்க் எனக்கு இருக்குன்னா வந்துட்டு பில்லிங்கும் டெலிகாலிங் ஒர்க்கும் நான் பார்ப்பேன். இவங்களுக்கு வந்து கை உடஞ்சிருந்தது வந்து அவங்க ஓகே பரவாயில்ல, ஒரு 1 month போட்டோம், அது வரை இவங்க ரெஸ்ட் எடுத்துக்கட்டும், நீ ஒர்க் பண்ணுற காசில் அவங்க சாப்பாடு எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சிக்கிறோம், மிச்ச காசு கொஞ்சம் உங்களுக்கு கையில் கொடுத்துறோம், உங்கள் செலவுக்கு அப்பப்போ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸ்டார்டிங். எனக்கு ஓகே, ஏன்னா கை உடஞ்சிருந்ததுனால வந்துட்டு யாரும் இவங்களை வந்துட்டு ஒர்க்குக்கு அப்போ எடுத்துக்க மாட்டாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். சரி ஓகே, நம்மளுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்குன்ற மைண்ட் செட்டில் நாங்களும் எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல இருந்துக்கலாம், ஒரு 2 months இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். அப்படி அங்கே போய் இருக்கோம். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. ஸோ நம்ம ஒரு 2 நாளே நம்மளுக்கு ஒரு இடம் பழகிடும்ல, வச்சு பழகிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணிட்டோம், ஒரு 12 மணி இருக்கும். இதை பற்றி இன்னொன்று நாங்கள் சொல்ல மறந்துட்டோங்க. எங்களுக்கு வந்து ரூம் மட்டும்தான் அந்த சைடு இருக்கும், ஆனால் ரெஸ்ட் ரூம் அந்த ரூமில் இருக்காது. ஆப்போசிட் பில்டிங்கில் லாஸ்ட்டில் இருக்கும் ரூமு. அது எப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து, அதாவது இந்த ரூமே வந்துட்டு அந்த தமிழில் பார்த்த மாதிரி பெருசாக இருக்கும் அந்த ஹாலே. அதுலேயே லாஸ்ட் தான் எங்கள் ரூமுன்னு சொன்னோம். அந்த லாஸ்ட்லேயே இந்த சைடு வரும் ரெஸ்ட் ரூம். அப்படின்னா நாங்கள் இங்கிட்ட ஒரு டோர் இருக்கும், 2 ரூமுக்கு 2 ஹாலுக்கு நடுவில் ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை தாண்டி நாங்கள் அந்த ரெஸ்ட் ரூம் போகணும், லாஸ்ட்டில் போகணும். அப்படி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஒரு பேய் ஒரு கோஸ்ட்ன்றதை பார்த்ததே இல்லை அப்படின்னா பயம் இருக்காதுல்ல. எங்களுக்கும் பயம் இல்லை. இஷ்டப்பட்ட எந்திரிக்கிற நேரம்லாம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம், நம்ம பேசாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நாங்களும் இருந்துகிட்டு இருந்தோம். ஒரு 2 நாள் போச்சு. போனதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போகலாம் அப்படின்னு போனோம். போகும்போது என்ன நடந்தது,
ஸோ என்னாச்சுன்னா வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு டோரை தாண்டி பேசிக்கிட்டே போகிறோம். ஸோ நான் வந்து இவளை பார்த்து பேசிக்கிட்டே போகிறோம். இவ ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி எந்த ஒரு அசிங்கமும் போய் டக்குன்னு நின்றுட்டேன். எனக்கு டக்குன்னு பயமாகிடுச்சுன்னா உள்ளே வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படி நின்றுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏன் துர்கா இங்கே வாடி என்னடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ மைண்ட் செட்டில் அவளை இழுத்துட்டு வெளியே வந்துட்டேன். நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்துட்டு கூப்பிட்றாங்க. நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா இவங்க என்னையை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் என்ன நடந்துச்சுன்றதே உங்களுக்கு தெரியல. நான் ஆப்போசிட்டை பார்த்து போயிட்டுருக்கேன். ஏன்னா 2 பேரும் மூச்சு பார்த்து போனோன்னா முன்னாடி முட்டிக்கிறோம் இல்லைங்க, அதனால நான் முன்னாடி பார்த்து போயிட்டுருந்தேன். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் அந்த லாஸ்ட்டில் பாத்ரூமுக்கு இந்த சைடு உட்காந்துருக்கு. அது அப்படியே உட்காந்துட்டே இருக்குங்க அசையாமல். நான் அதை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த இடத்துல இருந்து என்னால் உள்ளேயும் போக முடியல, வெளியே வர முடியல. அப்படியே நின்றுட்டே இருந்தேன். இவங்க கூப்பிட்றது கேட்குது, ஆனால் என்னால் அசையவே முடியல. அப்போ இவங்க தான் நாங்கள் வந்து இழுத்துட்டு வந்தாங்க. ஸோ நான் இழுத்துட்டு வந்து ரூமில் வந்து உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சு தண்ணி கொடுத்துட்டு என்னடி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் ஆப்போசிட் ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி அது வந்து ஒரு இருட்டான ஒரு ரூம், யாருமே யூஸ் பண்ணல, அது நம்ம ரெஸ்ட் ரூம் கூட தான் யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு புது இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி டோரை திறந்தவங்க ஏதோ ஒன்று பார்த்து இது பண்ணியிருக்கா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆமாம், அப்படி தான் நினச்சோம். 2 பேரும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி 3 மணி இருக்குங்க. அது வரையும் பேசிட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டோம். தூங்கினதுக்கப்புறமும் எங்களுக்கு அது மைண்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் எங்கள் கூட வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இதை ஷேர் பண்ணிடலாம், ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போனோம். ஸோ நான் அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் நைட்டு ரெஸ்ட் ரூம் போனோம். அப்போ துர்கா அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துட்டா. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அது சும்மா நம்ம ஏதோ நிழலில் பார்த்துட்டு இவ ஏதோ ஒன்று நினச்சி பயந்துட்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் போனோம். அப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் பார்த்துட்டிங்களா அதை அப்படின்னாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா தான் கிளம்பி உள்ளே போயிருக்கோம். அப்போ நீங்களும் பார்த்துட்டிங்களான்னா நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படி சொல்லி கேட்குறோம் நான் வந்து அவர்கிட்ட. அது என்ன சொல்ல வராங்கன்னா வந்துட்டு, அதில் 2 பசங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதாவது ஒரு கப்பலும் ஒரு தனி பர்சனும் இருப்பாங்க. அந்த கப்பலில் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, பயந்துரும்னு சொல்லிட்டு இதை எதுவுமே சொல்லலை. நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத. அவங்க 2 பேரும் சேர்ந்து டெரஸ்க்கு போயிருக்காங்க. அதாவது 5வது ஃப்ளோர் தான் டெரஸே. நைட்டு ஒரு 10 மணி 11 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் வந்துட்டு கீழே மேமும் சாரோ ரோப் என்னமோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி மேலே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அனுப்பிச்சி விடவும் சரி நம்மளை மாதிரி தான் அவங்களும் அதை பற்றி ஃபீல் பண்ணது இல்லை. மேலே போயிட்டாங்க. போய் அந்த ரோப் எடுக்கலான்னு போயிருக்காங்க. அந்த 5th ஃப்ளோருக்கும் மேலே ஒரு இது இருக்கும், அது என்ன சொல்லலாம், மோட்டர் ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த ரூமில் வந்துட்டு லாக் ஆகிருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அது மோட்டர் ரூம்னா இப்போ என்ன இருக்குன்னா வந்துட்டு நம்ம அது என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாத திங்ஸு, அந்த ரோப் மணி கயிறு, ஸ்டோர் ரூம் தானே சொல்லணும். சரி தெரில, சரி மோட்டர் ரூமோ ஸ்டோர் ரூமோ ஏதோ ஒரு ரூமோ அங்கே திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படின்றனால வந்துட்டு இவங்க 2 பேரும் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போய் உள்ளே போயிருக்காங்க. அவங்க உள்ளே போனப்போ அவங்க பார்த்த விஷயம் என்னென்னா, அவங்கள பார்த்து 2 ரூமும் அவங்கள பார்த்தது வேகம் முன்னாடி வந்துருக்குங்க. அவங்கள நோக்கி டக்குன்னு முன்னாடி வந்துருக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நைட் 7 மணி டோர் ஓப்பன் பண்ணோன்னே அவங்களுக்கு ஏதோ ஒரு உருவம் அவங்களை பார்த்து முன்னாடி வரவும் என்ன பண்ணிங்கன்னா பயத்தில் 2 பேர் திருத்துன்னு ஓடி வந்துருக்காங்க. மேலே இருந்து 5th ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் வரைக்கும் பயங்கர ஸ்பீட் ஓடி வந்தாங்க. நாங்கள் இது சொல்லும் போது அதில் ஒரு பர்சனுக்கு ஆல்ரெடி ஃபீவரில் இருந்துச்சு. எங்களுக்கு அப்போ புரியலைங்க என்னமோ இருக்குன்றது. அப்புறம் எல்லாருமே ஷேர் பண்ணும்போது எங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த 5 பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கே, நம்ம கூட 2 பொண்ணுங்க தங்கியிருக்காங்க, பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டோம். கேட்டதுக்கு அந்த அக்காங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் அதை ஃபீல் பண்ணியிருக்கோம், அதனால தான் நாங்கள் 8 மணிக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தூங்கிடுவோம், அதுக்கு மேலே நாங்கள் போக மாட்டோம்ப்பா, நீங்களும் போகாதீங்க, வேலைக்கு வந்துட்டோம், சில விஷயங்கள் இப்படி இருக்கும், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப பயம் வந்துருச்சு எல்லாத்துக்குமே. ஏன்னா இவங்களுக்கு கை உடைஞ்சிருக்கு, நிறைய பயம் வந்துருச்சு. அப்படியே இருந்துட்டு இருந்தப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் அது நம்மளுக்கு சரி ஒரு நாள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் அப்படி விட்டுட்டோம். நிறைய விஷயம் நடந்துச்சு, நாங்கள் கண்டுக்கலை. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு அன்னைக்குன்னு பார்த்து இவங்களுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. எப்போதும் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே போய் துணி துவைப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தனால வந்துட்டு அந்த ஒரு பயம் மட்டும் இருந்துச்சு. எப்பவுமே அந்த சைடு போனாலே 2 பேரும் ஒன்றா தான் போவோம். அன்னைக்குன்னு பார்த்துட்டு 2 பேத்துக்கு சண்டை வந்துருச்சு. அப்போயே 2 பேத்துக்கு சண்டை வருவோம். நீ ஒன்று என் கூட வர வேணாம், நானே போய் துவைச்சிக்கிறவேன், நீ வராது என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய வீராப்பா வந்துட்டு உள்ளே ஒன்று இருக்குன்றதையும் மறந்து கிளம்பி போயிட்டேங்க. இந்த ஹாலில் வந்து அந்த ஹாலுக்கு போய் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போய் துணி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீல்டு, ஏதோ யாரோ நம்மளை பார்க்குறாங்க, நம்ம பின்னாடி நின்று யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த ஹாலே இருட்டாக இருக்குது. நைட்டு 9 மணி இருக்கு நான் துவைக்க போகிற டைமு. ஹாலே இருட்டாக இருக்குது. லாஸ்ட்டில் ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் லைட் எரியுது. அந்த சைடு ஃபுல்லாக யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கேன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் என் கூடயே பாத்ரூமில் யாரும் இருக்காங்கன்ற ஒரு ஃபீலும் வருது. ரொம்ப பயந்துட்டு துணி முக்குனதோட அப்படியே எந்திரிச்சு அப்படியே கிளம்பிடலாம், நம்ம இங்கே இருக்கக்கூடாது, தனியாக இருக்கும், இப்போ என்ன நடந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வேகமாக ஒரு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சேங்க. அது ரொம்ப பயத்தை கொடுக்க கொஞ்சம் வேகமாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறேன். நான் ஓடிட்டுருக்கேன். அந்த சைடு எல்லாருமே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ஸ்லிப்பர் போட தான் எல்லாருமே போவோம். அப்போ அந்த ஸ்லிப்பர் போடுற சவுண்டில் நம்ம ஓடும் போது நம்ம ஸ்லிப்பர் சவுண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்ம பின்னாடி துரத்திட்டு வந்தால் ஒரு ஓடுற சவுண்டு கேட்போம் தெரியுமா, அந்த சவுண்டு கூடயே கேட்குது. அவ்வளோ பயம். இந்த பயத்தோடு எப்படியும் அது இருக்கும், ஒரு 100 அடி இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்து இந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். தலைமை என்ட்ரன்ஸ் என்னடா கோச்சிட்டு போயிட்டாலே சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் பார்த்தோன்னா இவன் அங்கேருந்து திருன்னு ஓடி வந்துருக்கனா, என்னடி திருன்னு ஓடி வந்துட்டுருக்கு அப்படின்னா, எனக்கு முன்னாடி யாரோ ஓடி வந்தாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயமாயிருச்சு. அப்படியே வந்து சண்டை தான் போட்டேன். நீ எதுக்கு நீ தனியாக விட்ட, அவங்களுக்குள்ளே நீ யாரோ துரத்தி வந்தாங்க, எனக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா நீயா பாப்பா, ஏன் அப்படி பண்ணுற அப்படி போய் சண்டைங்க. ஆல்ரெடி சண்டையில் நிறைய அப்பயும் சண்டை தான் நினைச்சா. உனக்கு ஏதாவது ஒன்று நான் தானடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறடி பிரச்சனை, துணி காலை துவைக்கலாண்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இது ஊற வச்ச துணி அன்னைக்கு துவைக்கவே இல்லை, அப்படியே போட்டுட்டு போய் படுத்தாச்சு. அடுத்த நாளில் வந்து எனக்கு ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு, சரியான ஃபீவர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபீவர், இவங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கணும். அப்புறம் எனக்கு ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து சாதா ஃபீவர் தான், எனக்கு வந்து தண்ணி சேரல அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. ஆனால் இவளுக்கு வந்து அந்த அக்கா பயன்படுத்துறதுனால ஃபீவர் ஆயிடுச்சு. ஆமாம், அது ஒரு அக்கா தான். அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி பயம் முடிஞ்சிச்சு. நைட்டு தூங்கணும்னு நினச்சா தூங்கலைங்க, எனக்கு தூக்கம் வரல. ஒரு கட்டத்தில் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தவங்க கண்ணாசந்ததுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்த ஒரு ஆள் காலை பிடிச்சி ஒரு ஆள் டக்குன்னு சுண்டி இழுத்தா எப்படி இருக்கும், அதாவது கட்டவரில் பிடிச்சி சுண்டி இழுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரும் என் காலை பிடிச்சி சுண்டி இழுத்தாங்க. இழுத்தோடனே நான் முடிச்சவங்க பார்க்குறேன், கீழே பார்க்குறீங்க ஏதோ ஒரு உருவம் அப்படியே ஃப்ளாட்டாக காலு கடியில் படுத்து கிடக்கு. என் காலு கடியில் நான் தான் சொன்னேன், ரூமில் டோர் கூட இருக்க எதுவுமே இருக்காது. அப்போ அந்த காலு கடியில் ஒரு உருவம் கிடக்கு. இவங்க தான் படுத்து நம்மளை பயமுறுத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி இவங்களை பார்க்குறேன். இவங்க என் பக்கத்தில் படுத்துருக்காங்க. அடுத்த செகண்ட் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது, நான் அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் மார்னிங் சரியான ஃபீவர், என்ன நடந்துச்சுன்னே தெரில, சரியான ஃபீவர். 2 பேரும் ரூமை தாண்டி வெளியே வர முடியல. எனக்கு ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு, இவங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு. என்னென்னமோ போனால் ஃபீவர் குறையவே இல்லை. நம்மளை ஆவி பிடிச்சி பார்த்துட்டு மாத்திரை போட்டால் என்னென்னமோ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி பார்த்தா எந்திக்கவே முடியல, ரொம்ப ஃபீவர். அப்புறம் மேம் வந்தாங்க. ஸோ அப்போ அவங்க தான் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த ஹீலிங் பண்ணுவாங்க, இந்த நெகட்டிவ் எனர்ஜி இதை பற்றின நிறைய புரிதலை கொடுக்குறப்போ அது சம்மந்தப்பட்ட இதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரூம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, ஸோ அவங்க வந்து ரூம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா வந்துட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே வரல. அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் போன 5 பேர்த்துல எங்கள் 2 பேர்த்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு பர்சனலாக எங்கிட்ட நல்லா பேசுவாங்க. அதனால என்னடா 2 பேர்த்த காணுமே, இங்கே அந்த 2 துருன்னு இருக்குமே, அவங்க 2 பேர்த்தையுமே இப்போ காணுமே, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5th ஃப்ளோரில் இருந்தவங்க 3வது ஃப்ளோருக்கு வந்து திறந்து பார்த்தாங்க. எங்கள் ரூம் ரொம்ப நெகட்டிவாக இருந்தது, அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. பார்த்து உள்ளே கூட வரல, வெளியே இருந்து ரூம் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, நீ படுத்துருக்க ரீசனே அதனால தான், பரவாயில்ல எவ்வளோ முடியலைனாலும் பரவாயில்ல, எந்திரிக்கிறீங்க, துணி எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறிகிறீங்க, பரவாயில்ல கீழே கூட போட்டுக்கலாம், அதாவது பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு பரவாயில்ல கீழே கூட போட்டுக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறிகிறீங்க, எரிஞ்சிட்டு இப்போயே வந்துட்டு மாப்பை போட்டு ரூமை துடைக்கிறீங்க, துடைச்சி சாமி கும்பிட்றீங்க, நான் இப்போ ஒரு 1/2 hourல வருவேன், ரூமை நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் அவ்வளோ தூரம் வீக்காக இருந்தோம். ஸோ அதுலேருந்து எங்களோட ஆயுதம் என்னென்னா, நைட்டு வந்து டெய்லி பத்தி பொருத்திடுவோம், வாசலை விளக்குமாறு செருப்பெல்லாம் அடிக்க வச்சுருப்போம். அதான் அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களா. சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அன்றைக்கி நைட்டே எங்களுக்கு ஃபீவர் சரியாகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நைட் ஃபுல்லாக அதுலேருந்து ஆரம்பிச்சது என்னன்னா, நைட்டு 9 மணி ஆனாலும் சரி 10 மணி ஆனாலும் சரி, நைட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டு ரூம் ஃபுல்லாக தொடச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாமியோட துணர் அந்த இது என்னது சூடம் பொருத்தி வச்சு துணூரை கொடுத்து 2 மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பட்டு ஸ்டீவில் ஒரு துணூர் பூசிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த விளக்கு மாதிரி செருப்புலாம் தூக்கி கரெக்டாக நான் அந்த ரூமோட என்ட்ரன்ஸில் போட்டு விட்ருவேன். நான் போட்டுவிட்டு பேசாமல் படுத்துருவோம் 2 பேரும். அப்படியே படுத்துட்டோம். அப்புறமா வந்துட்டு அந்த அக்காவோட ஆட்டோ ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா அந்த ஹாலே ஆண் கிடக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் ஓடுற சவுண்டு,
இங்கேருந்து அதாவது அந்த ஹாலே பெருசாக இருக்கும்னு சொன்னீங்க, அந்த ஹாலில் இருந்து திருன்னு ஓடி வர மாதிரி இருக்கும். பக்கத்து ரூம் கதவு வந்து தட்டுற மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு கதவு இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அதாவது இதில் இருக்கும், அது இது கண்ணாடியில் இருக்கும், பிவிசி டோர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கள் பக்கத்து பில்டிங் வந்து ஒரு அக்கா முஸ்லீம்கார அக்கா, அந்த அக்கா முதல்ல டெய்லி குரான் போட்டுருக்கோம் நைட்டு தூங்கும்போது. ஏன்னா அந்த அக்கா பார்த்தா டெய்லி நைட் குரான் போடுறாங்களே, அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த அக்கா இந்த பயத்தினால தான் டெய்லி நைட் குரான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க முஸ்லீம்ன்றனால டெய்லி நைட்டு ஃபுல்லாக குரான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபோனில் சார்ஜ் பண்ணாலும் பரவாயில்லன்னு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அது நம்ம இது அவங்கள நெகட்டிவ் ரொம்ப அண்டிடுச்சு. ஏன்னா ரொம்ப டோரை தட்ட ஆரம்பிச்சிருச்சு. டோருக்கு வெளியே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக, அதாவது சத்தம் அதிகமாக இருந்துச்சு, வெளியே போக முடியல எங்களால். ஓப்பனாக சொல்லணும்னா அந்த பயம் இருந்துச்சு. அப்போ நீங்கள் கூட நினைக்கலாம், அப்போ ஏன்டா நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்போ வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ தான் சொல்லி ஒரு ஆள் தான் போயிட்டுருக்காங்க. வேறு இடத்துல போனாலுமே நான் ஒர்க் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கை தான் நான் பிரிச்சுக்கணும், இன்னும் கை நான் பிரிக்கலை. கொண்டு போய் ரொம்ப இதாகிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி எப்படின்னா, நான் ஒர்க் போயிடுவேன். இவங்களுக்கே வந்துட்டு ஒரு கைனா லெஃப்ட் ஹேண்டில் கட்டு போட்டிருப்பாங்க, ரைட் ஹேண்ட் ஓகேவாக இருக்கும், ரைட் ஹேண்டில் சாப்பிட்டுப்பாங்க. மற்றபடி குளிக்கிறது எல்லாமே நான் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு அதில் ஓகே, எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கிடைக்கும். நான் கொஞ்சம் போய் அவங்களை குளிக்க ஊற்றிட்டு வரேன் அப்படின்னா மேலே வந்து அவங்கள குளிக்க ஊற்றிட்டு அந்த துணியை துவைக்கிறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தோம். ஸோ அது எப்படின்னா வந்துட்டு காலைல ஒர்க்கு போயிடுவாங்க, போயிட்டு காலைல போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எனக்கு மேலே ஊட்டி விட்டு திரும்ப கீழே போயிடுவாங்க. திரும்ப மத்தியானம் வருவாங்க, வந்துட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு எனக்கு குளிப்பாடி ட்ரெஸ் மாற்றி விட்டு திரும்ப வந்து அவங்க ரூமில் விட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி மற்ற இடத்துல இந்த மாதிரி பண்ண முடியாதுன்றனால சரி இங்கே ஓகேயா இருக்குது ஒர்க். ஏன்னா மற்ற இடத்துல காலைல போயிட்டோம்னா திரும்ப சாயந்தரம் தான் வர முடியும். அப்போ நான் தனியாக இருக்க முடியும். இங்கேன்னா அவங்க மேலே வந்து என்னை பார்த்துட்டே இருப்பாங்களே. ஸோ அதனால வந்து நான் அப்பப்போ டைம் கிடைக்கிற நேரம்லாம் பார்ப்பேன், என்ன பண்ணுறேன், என்னாச்சு, எதுவும் எங்கேயும் போகணுமா, என்ன ஏது, ட்ரெஸ் மாற்றணுமா, இதெல்லாம் பார்த்துட்டு நான் போகிறதுக்கு இந்த இடம் ஓகே வந்துச்சு. ஏன்னா அந்த மேம் இவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ரொம்ப ஃபினான்சியலாகவும் சரி மென்டலாகவும் கொஞ்சம் அப்போ வீக்காக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப வீக்காக இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில, யாருமே இல்லை. லவ் மேட்ச்னாலே சும்மாவா யாருமே இல்லாமல் தான் இருந்தோம். அப்போ அவங்க பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்களை. நிறைய விஷயத்தில் வந்துட்டு அவங்க போய் அவங்கள பாரு, போய் என்னன்னு பார்த்துக்கோ, கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்கும் போது நான் வந்து பார்ப்பேன். சாப்பிட்ற நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு தருவேன். அப்படியே போயிட்டு இருந்தனால இவங்களாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. வேறு ஒர்க் இல்லைனாலும் இப்படி கிடைக்காததுனால நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் 1 மந்த் ஆயிடுச்சுல, 1 மந்த் ஆயிடுச்சு. அப்புறம் சேலரி போட்டாங்க. நாங்கள் வந்து 20ஆம் தேதி கிட்ட தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து மற்றவங்களுக்கு பிடிச்சாங்க என்னன்னு தெரில, ஆனால் அவங்க எங்களுக்கு எந்த அமௌண்ட் பிடிக்கல. இவளுக்கு வந்து 9,000 ஃபுல்லாக கொடுத்தாங்க. 9 நாள் 10 நாள் வேலை பார்த்துருப்பேன், 10-15 நாள் வேலை பார்த்துருப்போம். அவங்க 9,000 கொடுத்தாங்க. கொடுத்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு அந்த கட்ட வீக் அப்பயும் இவங்களால் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக முடியல. ஏன்னா இவங்களுக்கு அந்த கை ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம கட்டு மாற்றிட்டே இருக்கணும்ல, மாற்றாமல் விட்டனால 2 வீக் மாற்றலை, கை ஊற 25 நாள் கிட்ட மாற்றலை, மாற்றாமல் இருந்தனால அது ரொம்ப ஊற ஆரம்பிக்கவும் அரிக்குது என்னால் முடியல, இது கழட்டின்னு சொல்லிட்டு நான் கட்டை ஃபுல்லாக கழட்டி பார்க்குறேன். கட்டு புஷ்ஷுன்னு வீங்கிடுச்சு கை 2 மணி நேரம் கழிச்சு. ஏன்னா வந்துட்டு போன் இன்னும் அட்டாச் ஆகலை, கை வீங்கிடுச்சு. மறுபடியும் போய் பேண்டேஜ் வாங்கி போனில் சுற்றுற பேண்டேஜ் வாங்கி சுற்றி ஒரு 1 வீக் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக கை வந்து 2 கையும் சரியாயிடுச்சு. இவங்களுக்கு அப்பயும் வந்துட்டு கனமான வேலை கொடுக்காம சின்ன வேலை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கு, இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்காக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி கட்டிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கீழே வேலைக்கு போயிடுவேன். ஸோ அப்போ போக என்ன ஆச்சுன்னா வந்து அந்த அக்காவோட ஆட்டம் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா எங்கள் கூட இருந்தாங்கல்ல ஒரு பேர் இன்னொரு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து எங்களால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க போய் கிளம்பி போகல. அப்போ என்னாச்சுன்னா வந்துட்டு அந்த மேம்கிட்ட போய் நான் சொல்கிறேன், மேம் இங்கே என்ன தான் மேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்குறேன் அவங்கள்ட்ட. அவங்க 2 பேரும் போய் மேம்கிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் 2 பேரும் கிளம்பிக்கிறோம் மேம், எங்களால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியல, ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது, எப்போ என்ன ஆகும்னு தெரில. எனக்கு தைரியம் இருக்குது, அந்த அண்ணா சொல்கிறாங்க எனக்கு தைரியம் இருக்குது, ஆனால் என் மிஸ்ஸஸ்க்கு தைரியம் இல்லை, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் கூட தான் அவளுக்கு இருக்கேன், என்னால் என்ன பண்ணுன்னு தெரில மேடம் அப்படின்ட்டு பேசினாங்க. அப்போ தான் அந்த மேம் சொல்கிறாங்க, சரி ஓகே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த டவுட் உண்மை தான், இங்கே என்ன நடந்துச்சுன்னு வேணால் நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போன இடம் வந்து நைட்டு 12 மணி 5th ஃப்ளோரு. எங்களுக்கு நடுவில் வந்து ஒய்ஜா போர்டு. ஆமாம், ஒய்ஜா போர்டு விளாண்டு நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு அந்த பர்சன்ட்ட பேசி என்னன்றதை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். 5th ஃப்ளோருக்கு கீழே ஒரு அண்ணே இருப்பாங்க. அந்த அண்ணே மட்டும் தனியாக ஒரு ஆளை தங்கியிருப்பாங்க. நாங்களாவது பரவாயில்ல மேலே இருப்போம், அந்த அண்ணே ஒரு ஆள் மட்டும் சிங்கிளாக தனியாக கிடப்பாரு கீழே. அவர், அப்புறம் நாங்கள் 5 பேர், அப்புறம் அந்த அக்காங்க 2 பேர், அந்த மேம் ஒரு ஆள், எல்லாருமே சேர்ந்து
அப்புறம் இன்னொரு பையன் இருப்பான், சோட்டுன்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் அவன் வந்துட்டு எப்படின்னா ஹிந்திக்கார பையன் அவனும் இருந்தான். எல்லாருமே சேர்ந்து மொட்டை மாடிக்கு போகிறோம். போய் பார்த்தா ஒயிட்ட போட்டு எடுத்து வச்சு உட்காந்து அதே ஸ்டோர் ரூமோ மோட்டர் ரூமோ அதே ரூமுக்குள்ள போய் உட்காந்து நைட்டு ஒரு 12:30 கூட இருக்கும். எல்லோரும் சுற்றி உட்காந்துருக்கோம். இவங்க என்னமோ படத்தில் பார்த்துருக்கோம், இந்த டிமாண்டி காலி படத்தில் போஸ்ட் இருக்கா இல்லையா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி காயின்லாம் வச்சு. அது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அந்த மேமும் இவங்களும் தான் ஃபஸ்ட்டு அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறாங்க. காயின் நகரவே இல்லை, கொஞ்சம் கூட நகரவே இல்லை. கேர்ள்ஸ்க்கு மந்த்லி ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்போ இருந்ததுனால, எனக்கு அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கை வச்சோடனே அது நகர ஆரம்பிச்சிருச்சு. சத்தியமாக நான் நகரல, ஏன்னா நான் கண்ணு யார் நடத்தான்னு தெரியல. ஆனால் இதாகிடுச்சு. அப்படி பார்த்தாலுமே வந்து அந்த கொடுத்த ஒரு ஆன்சர் வந்து அதாவது எங்களுக்கே தெரியாத ஒரு ஆன்சராக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்போ போய் 2 மாதம் தான் அங்கே இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒருத்தவங்களோட லெட்டர் அந்த இடத்துல அவங்க காமிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டரை சொல்லிச்சு. அது எப்படின்னா வந்துட்டு அந்த மேம் வந்துட்டு அந்த மாதிரி அது என்ன பண்ணுவாங்க, ஹீலிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதோ அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கையை எடுத்திருக்காங்க. நான் கண்ணை மூடி இருந்தனால எனக்கு எதுவுமே தெரியலை. அப்போ என் கை வைக்கவும் என்னை தாண்டி அந்த காய் ரொம்ப ஸ்பீடாகவே நகர்ந்துட்டு இருக்கு. இவங்களும் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா அப்படின்லாம் கேட்குறாங்க. பேட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யார் உடம்புல இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பேர் சொல்ல விரும்பலை. நாங்கள் அவங்களோட ஃபஸ்ட் லெட்டரை கரெக்டாக நான் நகட்டலைங்க, அது நகட்டிருக்கு, அந்த காய் நகட்டிருக்கு. நகட்டு போய் அங்கே நின்றுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ யார் கூட இருக்கீங்க, இதுவரையும் யார்கிட்ட இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வந்துட்டு ஒரு அக்கா இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த அக்காவோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நீ இப்போ யார் கூட தான் இருக்கேன்னு கேட்கும்போது அது ஃபஸ்ட்டு வந்து அந்த அக்கா முதல்ல அங்கே இருந்தேன், இப்போ நீ யார் கூட இருக்கேன்னு கேட்கும்போது ஒரு அக்காவோட லெட்டரை காமிக்குது. நாங்கள்லாம் அந்த அக்காவை பார்த்து அடிச்சிங்க. அவங்க மயங்கி விழுந்ததுக்கப்புறம் தான் நான் என்ன ஆச்சுன்றதே கண்ணை திறந்து பார்க்குறேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது என்ன சவுண்டு கொடுக்குறாங்க. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். பார்த்தா அந்த மேம் கையை வைக்கல, நான் மட்டும் தான் கையை வச்சுட்ருக்கேன். ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, நான் கையை நகட்டிட்டேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன நடந்துச்சுன்ற விஷயம் என்னென்னா, அவங்க யார் மேலே இருந்தாங்கன்றது எனக்கு எப்படிங்க தெரியும், அது நான் நகட்டவே இல்லை. அப்புறம் தான் எல்லாத்துக்குமே புரிஞ்சிச்சு, ஆமாம் இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கும் தெரியாது உண்மை என்னமோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கா மயங்கி உள்ளதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி போகும்போது அந்த அண்ணன் சொல்லிட்டு இதை நீ எரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சரி சும்மா விளையாண்டுருக்கோம், இந்த அக்கா மயங்கி தானே விழுந்திருக்கு, அதெல்லாம் என்ன சரி சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லூஸ் எனத்தையா நகட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பவே இல்லை. கீழே போகும்போது அவங்க சொல்லிட்டு போன ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நைட்டு யாருமே வெளியே வராதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க, ஏன்னா நம்ம இன்னும் கேம் முடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம பாய் சொல்லி அனுப்பலை, கேம் இன்னும் முடியல, நம்ம போய் எரிச்சிட்டு தான் வந்திருக்கோம். அது கோவமாக கூட ஆயிருக்கலாம். ரூமை தாண்டி வெளியே வராதிங்க, எல்லாருமே வீட்டில் ரூமில் போய் சாமி கும்பிட்டுட்டு பேசாமல் படுத்துக்கோங்க. நைட்டு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு அப்படி இப்படின்னு தயவு செஞ்சு வெளியே வந்துடாதீங்க. நான் இப்போ 5th ஃப்ளோர் போயிடுவேன், பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4th ஃப்ளோர் போயிடுவாங்க அவங்க. 4th ஃப்ளோர் போயிடுவேன், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்ட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து கீழே வந்து எல்லோரும் கூட்டமாக உட்காந்து இப்படி பேசிட்டு இருந்தோம். மணி ஆயிடுச்சு, சரி காலைல வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரூம் போய் படுத்த உடனே எங்கள் கூட இருந்த அந்த அக்கா என்ன பண்ணுச்சுன்னா பிரியாக்கா நைட்டெல்லாம் அழுது ஒரு மாதிரி பயமுறுத்துது. எங்களோட ஜன்னல் ஃபோன் டப்புன்னு யாரும் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து பந்து விளையாடுற மாதிரிலாம் சவுண்டு கேட்குதுங்க. ஆமாம், ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்கிற இடத்துல பந்து விளையாடுற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது. தொடத்துடன் சவுண்டு கேட்டு எங்களோட ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், காலேஜ் படிச்சு 12th முடிச்சு நீட் எக்ஸாம் படிச்சிருந்துச்சு அந்த பொண்ணுலாம் ரொம்ப பயப்படும். எனக்கு பயமாக இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துச்சு. சின்ன பிள்ளைல அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது சும்மா இருந்தது நம்மளே கூப்பிட்டு அந்த அக்கா வந்து செஞ்சு விட்ட மணி ஆகி போச்சு. நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், சும்மா ஒரு அந்த பேய் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா தூங்கிட்டு திடீர்னு ஒரு நைட்டு 9 மணிக்கு போய் பார்த்தோம், திருன்னு முழிக்கும். உங்கள் கண்ணு நல்லா அப்படி பெப்பரப்பான்னு வச்சுட்டு இப்படி திருன்னு முழிக்கும். பயம் வரும் எங்களுக்கு. அதுலேயே வந்து நாங்கள் பிரியான்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி பண்ணோம் அந்த அக்கா. அதுலேயே ஒரு மாதிரி பயம் வந்துட்டு நாங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அப்போ இன்னொரு அண்ணே இருந்தாங்க. அந்த அண்ணன் அதாவது இந்த விஷயம் நடந்துச்சு. நைட்டு முடிச்சுட்டு எப்படியோ தூங்கி வச்சுட்டு காலைல போயிட்டோம். அப்போ வந்து எங்களோட இன்னொரு ஏஜான ஒருத்தர் இருப்பார், 40-45 வயசு இருக்கும். அவர்கிட்ட இந்த மாதிரி நைட்டு இதெல்லாம் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இந்த அக்கா அப்படி தான் இருக்கா என்னன்னு தெரில, சாயந்தரம் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வித்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு ஒர்க்லாம் முடிச்சு நம்ம 6 மணிக்கு மேலே ஒர்க்கு முடிஞ்சோம். நாங்கள் எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். கீழே எல்லோரும் கொஞ்சம் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே தான் நாங்கள் மேலே போவோமா.
அப்போ எங்கள் மாமி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அந்த அண்ணன் வந்துட்டு அந்த அக்காவை பார்த்து வந்து நீ என்ன நானும் உன்னை அடித்து நீ நொறுக்கிடுவேன். எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்தாலும் சரி, நான் சாப்பிட்டு எடுத்தேன்னா நீ தாங்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு தான் சொன்னார். அவங்க அந்த அக்கா ஒரு மாதிரி விகாரமாக அவரை பார்த்து ஒரு மாதிரி நக்கலை ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த இடத்துல